ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான பாடல்கள் உங்கள் மத்தியிலே நான் பாட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருப்பதினாலே நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வேலைகளிலே நம் நாட்டம் உள்ளவர்களாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உள்ளது. அது என்னவென்றால், மந்தையில் சேராத ஆடுகளை நம் மத்தியிலே நம்ம கொண்டு வர வேண்டும், சபைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. பிரியமானவர்களே, அதை நாம் உணர்வதற்காக அருமையான இந்த பாடல்களை உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். நீங்கள் கேட்டு ஹல்லேலூயா, நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்ய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த மக்களை பார்த்தவர் சொன்னார், அறுவடை மிகுதியானோ ஆட்களோ இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படியாக இங்கே மக்கள் அநேக கர்த்தரை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கர்த்தரை பற்றி சொல்ல ஆள் குறைவு. ஆமென். அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிகளில் தொனிக்கலையோ. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிகளில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆமென். ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்தும ரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. பிறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. பிறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை,
இல்லை